லட்சுமி பானு, புதுவை அரசியலில் நேற்றிலிருந்து பல்வேறு அடுத்தடுத்து திருப்பங்கள். 3 நியமன எம்எல்ஏக்கள் ராஜினாமா, ஒரு அமைச்சரே ராஜினாமா செய்திருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியின் மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா அங்கு வந்து பல்வேறு ஆலோசனை கூட்டங்களை அடுத்தடுத்து நடத்துவதற்கான முக்கிய காரணமாக கூறப்படுவது, அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அங்கு பாரதிய ஜனதா கட்சி தனித்து ஆட்சி அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுகிறது. அதற்காக மொத்தமுள்ள அந்த 30 சட்டமன்ற தொகுதிகளுக்குமே வேட்பாளர்களை அவர்கள் நியமிப்பதற்கான அந்த முயற்சியில் தான் இந்த நியமன எம்எல்ஏக்களை இப்போது ராஜினாமா செய்துவிட்டு அதிருப்தியில் உள்ளவர்களுக்கு பதவிகள் வழங்குவதற்காக 30ஆம் தேதி அங்கு பாரதிய ஜனதா கட்சியின் அந்த புதுவை பிரதேச தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் நடைபெறுகிறது. அதில் புதிய தலைவர், இப்போதுள்ள தலைவர் செல்வ கணபதியை மாற்றிவிட்டு புதிய தலைவரை நியமிக்க இருக்கிறார்கள். மற்றொன்று, மார்டின் சார்லஸ் என்பவர், அந்த லாட்டரி வியாபாரி மார்டின் சார்லஸ் என்பவர் அங்கு பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர்களுக்காக மிக அதிக அளவில் திட்டங்கள் மற்றும் பணத்தை செலவு செய்து அங்கு ஒட்டுமொத்த புதுச்சேரியிலும் பாரதிய ஜனதா கட்சியின் 30 தொகுதிகளிலும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் அந்த மக்களுக்கு தேவையான பல்வேறு பணிகளையும் செய்து புதிய கவனத்தை அவர் ஈர்த்து வருகிறார். இதனால் மார்டின் சார்லஸ் தலைமையில் அங்கு பாரதிய ஜனதா கட்சியின் அதிருப்தியாளர்கள் உள்ளிட்டோரும் பலரும் ஒன்று சேர்ந்து இப்பொழுது என்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு நெருக்கடியை அவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இதனால் புதுவை முதலமைச்சர் என்ஆர் காங்கிரசும் இப்போது தாவேகா பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய புஷி ஆனந்தும் நெருங்கிய நண்பர்கள். இந்த புஷி தொகுதியும் புதுச்சேரியில் தான் இருக்கிறது. அதனாலதான் அவருக்கு புனைபெயராக புஷி ஆனந்த் என்று அழைக்கப்படுகிறார்கள். அவர் புஷி ஆனந்த் அரசியல் ஆலோசனை அனைத்தும் என்ஆர் காங்கிரசுடன் தான் அவர் மேற்கொண்டு வருகிறார். இதனால் பாரதிய ஜனதா கட்சியை புதுவையில் கலற்றி விட்டுவிட்டு என்ஆர் காங்கிரஸ் தாவேகாவுடன் அங்கு கூட்டணி அமைத்து வரும் சட்டமன்ற தேர்தலை சந்திப்பதற்கான ரகசிய முயற்சிகளில் என்ஆர் காங்கிரஸ் ஈடுபட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. அதனால் இப்போது ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய என்ஆர் காங்கிரஸ் முதலமைச்சர் பதவியை தக்க வைப்பதற்காக தொடர்ந்து இந்த பாஜக அதிருப்தி எம்எல்ஏக்களுடன் தொடர்ந்து மோதலில் ஈடுபட்டு வருவதாலும் இந்த ஆளுநரின் அரசியல் தமிழகத்தை போல அங்கும் அந்த கைலாஷ்நாதின் அந்த ஆலோசனையின் அடிப்படையில் தான் அங்கு என்ஆர் காங்கிரஸ் கட்சி செயல்பட வேண்டிய நிர்பந்தங்கள் கடுமையாக ஏற்பட்டிருக்கிறது. இதனால்தான் நேற்று ஒரு அமைச்சரை ராஜினாமா செய்வதற்கு கூட ஆளுநர் மற்றும் அந்த பாஜகவின் மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா, பாஜகவின் அந்த புதுவை பிரதேச தலைவர் செல்வ கணபதி உள்ளிட்டோரும் அழுத்தம் கொடுத்து அவரை ராஜினாமா செய்ய வைத்ததாகவும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று அங்கு போராட்ட களமாகி இருக்கிறது. அங்கு ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சராக இருந்த சாய் சரவணனை அங்கு ராஜினாமா செய்ய வைத்ததால் அவருக்கு குறைந்தபட்சம் புதுவை பிரதேச தலைவர் பதவியாவது கொடுக்க வேண்டும் என்று அங்கு அவரது ஆதரவாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனால் சாய் சரவணன் குமார் பாரதிய ஜனதா கட்சியின் புதுவை பிரதேச தலைவர் ஆவாரா? அங்கு ஜான்குமார் மீண்டும் சாய் சரவணன் பதவிக்கு அமைச்சராக நியமிக்கப்படுவாரா? புதிதாக நியமிக்கப்படக்கூடிய நியமன எம்எல்ஏக்கள் யார்? என்ஆர் காங்கிரசுடன் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி தொடருமா? என்ஆர் காங்கிரஸ் தாவேகாவுடன் கூட்டணி வைத்து பாரதிய ஜனதா கட்சியை கலற்றி விடுமா? 2026 புதுவையில் அங்கு ஒட்டுமொத்தமாக ஆட்சியை கைப்பற்றக்கூடிய அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு முக்கிய வேட்பாளர்கள் 30 தொகுதிகளிலும் இருக்கிறார்களா என பல்வேறு பரபரப்பு திருப்பங்கள் அங்கு நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா கட்சி அரசு அங்கு ஆளுநர் கைலாஷ்நாத் மூலமாக புதுவை பிரதேச அரசியலில் கடுமையான பல்வேறு மாற்றங்களை செய்து வருகிறது. இதனால் கூட்டணி மாற்றம், ஆட்சி மாற்றம் மற்றும் புதிய நிர்வாகிகள் மாற்றம் என வரும் 30ஆம் தேதி பாரதிய ஜனதா கட்சியின் புதுவை பிரதேச தலைவராக நியமிக்கப்பட போது யார் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அவர் பாரதிய ஜனதா கட்சியின் முதலமைச்சர் முகமாக கூட இருக்கும் என்றும், என்ஆர் காங்கிரஸ் கட்சியுடன் அவர்கள் மோதல் போக்கை மேலும் வலுவடைந்தால் அவர் தாவேகாவுடன் கூட்டணி வைத்துவிட்டு பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருந்து என்ஆர் காங்கிரஸ் விலகுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. இதனால் ஒட்டுமொத்த புதுவை அரசியலிலேயே ஆளும் தரப்பில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சி தான் அங்கு இருக்கிறது. அவர்கள் தரப்பில் தான் கடுமையான குழப்பம். இருவருமே தனித்து ஆட்சி அமைப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதற்கு பின்னணியில் காங்கிரஸ், திமுக அந்த மாநில பிரதேச தலைவர்களும் அவர்கள் தனியாவசனம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதனால் புதுவை அரசியலில் சட்டசபை தேர்தல் வருவதற்கு இன்னும் 8 மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையிலேயே பரபரப்பும் மற்றும் அடுத்தடுத்து திடீர் திருப்பங்களும் அங்கு தொற்றிக் கொண்டுள்ளது. இதனால் புதுவை அரசியலில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களிடையே கடுமையான குழப்பம் நீடிக்கிறது. பானு.